ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். இந்த வீடியோவில் கூகுள் குரோம் ப்ரௌசரில் வெப்சைட்ஸில் வந்து எம்பெடட் கண்டென்ட் வந்து எப்படி நம்ம பிளாக் பண்ணலாம் அப்படின்றது தான் குரோம் ப்ரௌசரில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது முதல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோனில் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி மேலே பாருங்க, ஹோம் பேஜில் த்ரீ டாட்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இதில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது சைட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்க. இதில் நீங்கள் பெர்மிஷன்ஸ் அப்படின்றதுக்கு கீழே வந்து பார்ப்பீங்களா, இருந்துச்சுன்னா உங்களுக்கு எம்பெடட் கண்டென்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே வந்து இந்த எம்பெடட் கண்டென்ட் வந்து sites can ask to use information they save about you அப்படின்னு இருக்கும். அதாவது sites that you visit can embedded content from other sites, for example image ads text அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு embedded content வந்து பிளாக் பண்ணிக்கணும் அப்படின்னா குரோம் ப்ரௌசரில் நீங்கள் sites are blocked from asking to use information that they saved about you அப்படின்றதுக்கு வந்து டிக் பண்ணுங்க. அப்படி டிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் இந்த எம்பெடட் கண்டென்ட் வந்து பிளாக் ஆகிரும். ஸோ இப்படி தான் வந்து இந்த எம்பெடட் கண்டென்ட்டை வந்து நம்ம குரோம் ப்ரௌசரில் பிளாக் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.